கேரளா லாட்ரிக்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/1/2026க்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 820க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9/5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 8/4 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் கொடுத்துருந்தோம். முந்தா நேற்று போட்டால் நம்ம 3-0 வந்துச்சு. ஆனால் அது வராதுன்னு நினச்சி, ஆனால் 0 வந்துருச்சு. ஆனால் அது போடலை. ஆனால் அதான் வந்திருக்குது. நம்ம எது எதிர்பார்த்தோமோ அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் 8ஆம் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து கேமில் உள்ளே வந்திருக்குது. ஓகே, வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் சார் நம்ம வந்து எடுத்து வரோம். ஒரே நம்பர் தான். ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஒரே சிங்கிள் நம்பர், சி போர்டுக்கு ஒரே நம்பர். அதிகமாக எடுத்து இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளே ஓகேவா. நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதிகமாக நம்ம சேனலில் பற்றி கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து நேற்றுக்கு ஒரு நிறைய நம்பர்ஸ் கொடுத்ததும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கம்மி நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். இல்லை 592 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 592 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 622 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 592 சொல்லி நம்ம வந்து 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 825 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். அதில் 825 டேன் ஆப்ஷன் 622 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. அது நம்ம வந்து 825 வச்ச அடியில் நமக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து 167 டேன் ஆப்ஷன் 622 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர். 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 167 வச்சடியில் நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 820 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதில் 820 டேன் ஆப்ஷன் 622 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. அதில் நம்ம வந்து 820 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நம்மளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்டு விளாட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. 592 வச்சடியில் நம்ம 825 வச்சடியில் நம்ம வந்து 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நம்ம 167 வச்சடியில் நம்ம வந்து ஒரு 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. நாளைய பொறுத்தவரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் வரதுக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கான ஒரு ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 days நோட் பண்ணிக்கலாம். இதில் 592 வச்சு நம்ம அடுத்ததுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 592 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 493 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. அந்த 592 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 825 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வந்து 825 டேன் ஆப்ஷன் 493 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 825 வச்சடி நமக்கு வந்து ஒரு 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம 167 டேன் ஆப்ஷன் 493 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் வந்து 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. நம்ம 167 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 0ங்க நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 820 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 820
20 டேன் ஆப்ஷன் 493 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற 4ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சிங்கிள் நம்பர் மட்டும் தான் எடுக்கிறேன். முன்ன வந்து ஒரு 0 நம்ம விட்டோம். இதில் வந்து 4ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அது நம்ம வந்து 820 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நம்மளே. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து கிடைச்ச நம்பர் 592 வச்சடியில் நமக்கு ஒரு 8ஆம் நம்பரும், அடுத்து 825 வச்சடியில் நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 167 வச்சடியில் நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. 820 வச்சடியில் நமக்கு 3ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏ போர்டுக்கு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு தான் கம்மி தான். ஓகேவா? ஏன்னா வர மாதிரி இருந்தால் இன்றைக்கே வந்து நமக்கு வந்து வந்துருக்கணும். ஆனால் உங்கள் கணிப்பில் வேறு போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு தான் 3ஆம் நம்பர் வந்தால் வர மாதிரி இருக்குது. 0க்கு 3ங்கிற நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்துவரமாக இருந்தால் மட்டும் சி போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா? ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 6ஆம் நம்பரும், சி போர்டுக்கு ஒரு 3ஆம் நம்பர் எடுத்துருக்கேன். வேறு போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 63 ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி 63 அல்லது 36. மெயினாக வந்து 63ங்கிற நம்பர் ஒரே நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் கணிப்பில் ஏபிசிஎஸ்சிக்கு வந்து சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏபிசிஎஸ்சிக்கு 63 36 பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு தான். 63 மெயினு. அடுத்தபடி அப்படி வரலைன்னா நம்ம வந்து சார்ட் கெஸிங் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8 அப்படி இல்லாட்டி 2ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். அப்படி வந்தால் 86 26 அப்படின்னா 89 29 4 செட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இப்படி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கும். இதிலேருந்து கம்பல்சரி ஒரு நம்பர்ஸும் வரலாம். அப்படின்னா அதிலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? வின்னிங்ஸ் வர மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோ போட்டுருக்குறோம். கணிப்பில் மேட்ச் ஆக மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டுக்கு 8-2 எடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பிஎன்சி போர்டுக்கு 6-9 இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கணிப்பில் மேட்ச் ஆக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 820 ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யாருமே 8 கொடுக்கல. ஆனால் நம்ம இது கொடுத்துருந்தோம். யாருமே கொடுக்கல. நானும் பார்த்தேன், யாரும் கொடுக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யார் வின்னிங் கொடுத்தான்னு பார்த்தலாம். 820க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நாளைக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே இதில் பார்த்தீங்கன்னா 2 1 8 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கப்பல. ஆனால் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு ஆள் போடுங்க. நான் ஏபிசி மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. நான் பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக விக்கி ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 100 செட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி சொல்லியிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெட்டி வந்து சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-4 கொடுத்துருக்காப்புல. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி தான் நமக்கு கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு யோகா அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆனால் கொஞ்சம் பி போர்டுக்கு போயிடுச்சு. மற்றபடி சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. அடுத்து ஷார்ட் சாங் ஆல் போர்டுக்கு 9-8 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்து கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 0வும் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டு 5 பி போர்டு 2 சி போர்டு 9 கொடுத்துருந்தாப்புல. ஆனால் பி போர்டில் 2ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்துருக்காப்புல. நம்மளே பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பிசிக்கு ஒரு 29க்கு ஒரு 0 போட்டுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு பிசி சூப்பராக வெட்டி வந்திருக்கும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விளையாடுங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 0 வந்து சி போர்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் போட்டுருந்தோம்னா ஒரு பிசி வெட்டி வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து முருகன் வெற்றி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வர மாதிரி 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. நம்மளே அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா 290 பாக்ஸ் போட்டிருக்காப்புல. பாக்ஸ் போட்டு இன்றைக்கி 820க்கு ஒரு பிசியில் ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். சண்முகம் தீபிகா இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. என்ன ஏதாச்சும் ஒரு போர்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் சொல்கிறது கமெண்ட் பண்ணுறது. பாக்ஸ் நம்பர் கொடுக்குறதோட நீங்கள் ஒரு நம்பர் எப்படி எடுத்துருவீங்க. ஒரு சி போர்டுக்கு உங்கள் கணிப்பில் 0 வந்துச்சுன்னா அது மாதிரி ஜி போர்டுக்கு 0 இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-2 கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. நம்மளே 2ஆம் நம்பரும் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரும் கொடுத்துருந்தாங்க, 2ஆம் நம்பரும் கொடுத்துருந்தாங்க, 0 அதிகமாக கொடுத்துருந்தாங்க. சி போர்டுக்கு மெயினாக சி போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் சூப்பரான வெட்டி கொடுத்துருந்தாங்க. மேட்ச் பண்ணி வரணும் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்களே.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வீடியோவை நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா.